எழுத்தில் பெண்ணியம் பேசிய பாரதியார் தன் வீட்டில் அதை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை தீக்க ஆசாமிகள் பாரதி மீது வைக்கிறார்கள். ஈ.வே. ராமசாமியின் பெண்ணிய யோக்கியதையே வெட்கக்கேடாக உள்ளபோது பாரதியை குறை சொல்கிற தார்மீக தகுதி தீக்க பேர்வழிகளுக்கு உள்ளதா என பார்ப்போம். டிசம்பர் 20 2021 நாள் விடுதலையில் பெரியார் பெயரை சொன்னாலே பாய்ச்சலா என்கிற தலைப்பில் தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது. அதில் கூறப்பட்டிருந்ததாவது பாரதி ஆய்வாளர் என்று கருதப்படும் திரு ரா. சு. பத்மநாபன் எழுதுகிறார். மாதர் சுதந்திரம் பாடிய கவிஞர் வீட்டில் அவர் இட்டதே சட்டம். செல்லம்மா தவிப்பு சொல்லி மாளாது என்று எழுதுகிறார். சித்திரபாரதி எனும் நூலில் கூறப்பட்டுள்ளதாம். இன்னொரு நிகழ்வையும் சுட்டி காட்டுகிறார். ஒரு நாள் பாரதி 14 வயதான தமது மூத்த மகள் தங்கம்மாவை தம்முடன் கடையத்திலிருந்து 5 மைலில் உள்ள ஒரு ஐயனார் கோயிலுக்கு வருமாறு உத்தரவிட்டார். அக்கோவில் மலைச்சாரலில் காட்டு நடுவே உள்ளது. தங்கம்மா தயங்கி வர மறுக்கவே பாரதிக்கு கோபம் வந்து விட்டது. மகளை அறைந்ததாக அந்த நூலில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் பங்கெடுக்க கூடாது என்று வசனங்களில் எழுதியவர் பாரதி என்பது தெரியுமா? இதன் மூலம் பாரதி பற்றிய பிம்பம் எனும் வண்ண பலூன் உடைந்து சிதறிடவில்லையா என்கிறது விடுதலை தன் தலையங்கத்தில். பாரதி பெண்ணிய விஷயத்தில் வெளி உலகிற்கு ஒரு வேஷத்தையும் வீட்டிற்குள் ஒரு வேஷத்தையும் போட்டதாக சொல்கிறது விடுதலை. ஈ.வே. ராமசாமி மட்டும் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு வேஷ காரனா என்ன அல்லது கி. வீரமணியே அதற்கு விதிவிலக்கா? அவர்களின் இரட்டை வேடத்தை பற்றி பேசினால் விடுதலையின் முதலுக்கே மோசம் என்ற நிலை தானே ஏற்படும் என்பதோடு ஈ.வே. ராமசாமி பற்றிய பிம்பம் எனும் வண்ண பலூன் உடைந்து சிதறிடாதா? பெண்ணிய விஷயத்தில் ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதை தான் என்ன? மாதர் சுதந்திரம் பாடிய கவிஞர் வீட்டில் அவர் இட்டதே சட்டம். செல்லம்மா தவிப்பு சொல்லி மாளாதாம் என பாடுபவர்கள் ஈ.வே. ராமசாமி நாகம்மையை படுத்திய பாட்டை விட எவனும் பொண்டாட்டியை அந்த பாடுபடுத்தி இருக்க மாட்டான் என சொல்லலாம். உதாரணத்திற்கு ஒரு சம்பவம். ஈ.வே. ராமசாமி நாத்திகவாதியாக அறியப்படுகிறார். ஆனால் அவர் மனைவி நாகம்மை கோவிலுக்கு போவதால் ஊரார்கள் கேலி பேசுகிறார்கள். ஊருக்கெல்லாம் பகுத்தறிவு போதிக்கிறேன்கிற பெரிய நாத்திகவாதின்கிறே. ஆனால் உன் சம்சாரம் கோவிலுக்கு போகுதே. உன் பகுத்தறிவு பருப்பு உன் வீட்டிலேயே வேக மாட்டேங்குதா எனக் கேட்டதுமே ஈ.வே. ராமசாமிக்கு கோபம் வருகிறது. நியாயமான கோபம்தான். எந்த சீர்திருத்தத்தையும் ஒருவன் தன் வீட்டிலிருந்து துவங்காமல் ஊராருக்கு மட்டும் பாடமெடுத்தால் கேள்வி கேட்பார்கள் தானே. அதனால் ஈ.வே. ராமசாமி தன் மனைவியை நாத்திகவாதியாக மாற்றிவிட முடிவு செய்கிறார். அதற்காக அவர் கையாண்ட முறை தான் வெகு அருவருக்கத்தக்கது. அந்த அருவருக்கச் செயல் செய்தவருக்கு அடிமைகளாய் இருந்து கொண்டு பாரதியை பகடி செய்வது வடிகட்டின அயோக்கியத் தனம் என்போம். திராவிடர் கழகத்தவர்களின் சிறுவர் சிறுமியருக்கான பெரியார் பிஞ்சு எனும் பத்திரிகை. பெரியார் பிஞ்சு பத்திரிகையின் 2017 சூலை இதழில் பெரியார் செய்த குறும்பு என்றும் பெரியார் செய்த வேடிக்கை என்றும் ஈ.வே. ராமசாமி பற்றிய ஒரு துணுக்கு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். பெரியார் பிஞ்சு இதழ் வெளியிட்ட பெரியார் செய்த குறும்பு தனத்திலிருந்து நாகம்மையை தன் கொள்கைப்படி மாற்றுவதற்காக பெரியார் செய்த குறும்புகள் ஏராளம். அதில் இதுவும் ஒன்று. பெரியாருக்கு கோயிலுக்கு செல்வது பிடிக்காது. நாகம்மை கோயிலுக்கு போவதை தடுக்க விரும்பினார். ஒரு திருவிழா வந்தது. நாகம்மை கோயிலுக்கு போனார். பெரியார் மைனர் போல் வேடம் போட்டு கொண்டார். தன் கூட்டாளிகளை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போனார். நாகம்மையை கூட்டாளிகளுக்கு காட்டி இவள் யாரோ புதிய தாசி, இவளை நம் வசமாக்க வேண்டும். அவள் நோக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றார். அவர்களும் நாகம்மையை நெருங்கினர். கேலி செய்தனர். நாகம்மை பயத்தால் துடித்தார். கை கால் நடுங்கினார். வியர்வையால் நனைந்தார். ஒருவாறு சமாளித்து கொண்டு அந்த போக்கிரிகளிடம் இருந்து தப்பினார். வீட்டிற்கு வந்து பெரியாரிடம் கோயிலில் நடந்த சம்பவத்தை பற்றி கூறினார். கேடு கெட்ட காரியத்தை செய்துவிட்டு பெரியார் நல்ல பிள்ளை மாதிரி பதில் சொன்னார். நீ ஏன் கோயிலுக்கு போனாய்? அதனால்தான் இந்த துன்பம். அதற்கு பிறகு நாகம்மை கோயிலுக்கு போவதை நிறுத்திவிட்டார் என்கிறது பெரியார் பிஞ்சு இதழ்.
ஈவ் டீசிங் எனும் அருவருக்கத்தக்க செயல் செய்து நாகம்மையை மாற்ற முயற்சித்திருக்கிறார் என்பது எவ்வளவு கேவலம் நிரம்பிய செயல். இன்றைக்கு இந்த காரியத்தை எவனேனும் செய்தால் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் கம்பி எண்ண அல்லவா நேரும். கம்பி எண்ணுவதிலிருந்து ஈவே ராமசாமி தப்பித்து விட்டார் என சொல்லலாம். பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்ன பாரதி எங்கே. தன் பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக மனைவியை விபச்சாரி என சொன்ன மூடர் எங்கே. தாசி என மனைவியையே எவனாவது பேசுவானா. கேலியாம், அதுவும் நண்பர்கள் முன்னாலாம். அப்படியென்றால் அந்த நண்பர்களின் யோக்கியதை எப்படியிருக்கும். எந்த நண்பனுக்கும் யோவ் இது அநாகரிகம் என்று சொல்லுகிற அறிவில்லையே. ஈவே ராமசாமியின் கூட்டாளிகள் ஆயிற்றே. எப்படி இருப்பார்கள். தாசி என 4 பொறுக்கிகள் நாகம்மையை தெருவில் கேலி பேசியபோது அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். ஒரு பெண்ணை திருடி என சொன்னால் கூட சகித்து கொள்வாள். ஆனால் விலைமாது என சொன்னால். கட்டிய மனைவியையே வேசி என பகடி செய்த ஈவே ராமசாமி தான் நம்மையெல்லாம் சூத்திர பட்டத்திலிருந்து காக்க போராடினாராம். எதை குழந்தைகளுக்கு கதையாக சொல்வது என்கிற அடிப்படை அறிவு கூட குழந்தைகளுக்கென ஊடகம் நடத்துகிற திராவிடர் கழகத்தவனுக்கு தெரியவில்லையே. மேலும் இதை வாசிக்கிற பிஞ்சுகள் மனதில் என்ன தோன்றும். தாங்கள் நினைத்ததை சாதிக்க ஒருவனை தன் வழிக்கு கொண்டு வர. எந்த ஒரு கேவலமான செயலையும் செய்யலாம் என தோன்றாதா பெண் குழந்தைகளுக்கு. இப்படியா பாடம் கற்றுத்தருவது. மேற்கண்ட சம்பவத்தை பெரியார் செய்த குறும்பு தனம் என்பதா பொறுக்கித் தனம் என்பதா. மேலும் இதே கட்டுரையில் பெரியார் செய்த வேடிக்கை என வருவது மனைவி நாகம்மையின் தாலியை எடுத்து ஒழித்து வைத்து கொள்ளுகிற ஈவே ராமசாமியின் செயல். தாத்தா பெரியாரே இத்தகைய இழிவான மானக்கேடான செயலை செய்திருக்கும்போது நாமேன் செய்யக்கூடாது என கதை கேட்கிற குழந்தைகள் நினைக்காதா. காந்தியின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி பேசுகிறபோது அரிச்சந்திரன் கதையை பற்றி சொல்வார்கள். அரிச்சந்திரன் நாடகம் பார்க்க சென்ற மகாத்மா காந்தியடிகள். நாடகம் பார்த்த பிறகு பொய்யே பேசக்கூடாது என்ற முடிவுக்கு வந்ததாக சொல்வார்கள். அதனால் தான் காந்தியின் அகிம்சையும் வாய்மையும் உலகளாவிய தத்துவமாக உள்ளது. ஒரு வாழ்க்கை வரலாற்றை சொன்னோம் என்றால் இப்படி இருக்க வேண்டும். அதை விடுத்து மனைவியை விபச்சாரி என முழங்கிவிட்டு பெண் விடுதலை பேசியதாயா வரலாறு. இத்தகைய அசிங்க பின்புலத்தை ஈவே ராமசாமியிடம் வைத்து கொண்டு பாரதியை பேச வந்திருக்கிறார்கள். நாகம்மையை ஈவே ராமசாமி படுத்திய பாட்டை பார்த்துவிட்டு மணியம்மையைப் பற்றி பேசாமல் போனால் மணியம்மை கோபித்து கொள்வாரில்லையா. அதனால் பாவம் மணியம்மையைப் பற்றி கொஞ்சம் எழுதிவிடுவோம். ஈவே ராமசாமி ஆண்களுக்கு அறிவு வர என்கிற தலைப்பில் கூறியது. ஆண்கள் எப்படியிருந்தாலும் அக்கறையில்லை. பெண்களுக்குத்தான் எல்லா கட்டுப்பாடுகளுமிருக்க வேண்டுமென்ற மூட அறிவீனமான கொள்கை இருக்கும் வரையிலும் நீங்கள் முன்னேற முடியாது. சாப்பிட்டு கைகழுவினதும் கதவை சாத்திக்கொள் என்று கணவன் வெளியே சென்றாள். சாப்பிடும்போதே மோர் விடுவதற்கு வேலைக்காரியை கூப்பிட்டு ஐயாவுக்கு மோர் விடு நான் போய் விட்டு வருகிறேன் என்று மனைவி சொல்லிவிட்டு வெளியேறினால்தான் ஆண்களுக்கு அறிவு வரும். திராவிடன் ஆகஸ்ட் 5 1929. ஈவே ராமசாமி கூறிய சுதந்திரம் ஈவே ராமசாமி வீட்டு பெண்களுக்கு இருந்ததா. ஈவே ராமசாமி சாப்பிடும்போது வேலைக்காரியை விட்டு ஐயாவுக்கு மோர் விடு நான் போய் விட்டு வருகிறேன் என்று கூறுகிற உரிமை சுதந்திரம் மணியம்மைக்கு இருந்ததா என பார்ப்போம். அங்கே வேலைக்காரியே மணியம்மை தானே. இயக்க வரலாற்றில் பல தடங்களை பதித்த மிக முக்கியமான பாசறை குடந்தை என்கிற தலைப்பில் மார்ச் 20 2021 நாள் விடுதலையில் கி. வீரமணி தரக்கூடிய செய்தி மணியம்மைக்கு இருந்த சுதந்திரத்தை தெள்ளத்தெளிவாக விளக்கியது. பேச்சுரிமைக்காக எழுத்துரிமைக்காக கருத்துரிமைக்காக மிக பெரிய அளவிற்கு போராட்டம் நடந்த நேரத்தில் அன்றைய அரசு இந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து கைது செய்தார்கள். ஒரு நாள் மணியம்மையார் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பெரியார் அவர்களுடைய அனுமதியோடு. அவர் ஐயாவிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு போனார்கள். அதற்கு இராசகிரி தங்கராசு ஐயா அதற்குச் சாட்சி. ஏனென்றால் வயது முதிர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் என்றார் கி. வீரமணி.
அதாவது கி. வீரமணி என்ன கூறுகிறார் என்றால், ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் ஈ. ராமசாமியின் அனுமதி பெற்று தான் மணியம்மை பங்கெடுத்துக் கொள்வார் என. இத்தகைய லட்சணத்தை வைத்து கொண்டு தான் வேலைக்காரியிடம் ஐயாவுக்கு மோர் விடு, நான் போய் விட்டு வருகிறேன் என்று சாப்பிடும் கணவனை அரைகுறையாக விட்டுவிட்டு போகும்படி பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள் மூடர்கள். மரியாதைக்கும் அடிமைத்தனத்திற்கு வித்தியாசம் தெரியாத அறிவிலிகள். பெண்ணிய புகழ் ஈ. ராமசாமியே தன் மனைவி செய்கிற ஒவ்வொன்றையும் தன்னிடம் அனுமதி வாங்கியே செய்ய வேண்டும் என நினைக்கிறபோது ஒரு பாமரன் அவ்விதம் நினைப்பது எப்படி தவறாகும். அவனிடம் போய் இவன் பெண்ணடிமை தனத்தை வளர்க்கிறாயா என்று தொடை தட்டுவது அயோக்கிய தனமில்லையா? அத்தகையோர் பாரதியைப் பற்றி பேச ஒரு ரோமமளவாவது தகுதி உள்ளதா? எழுத்தில் பெண்